குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட். ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 2 கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஆஸ் பர் கோட் 1343 90 80 ஆர் 2012. ஓகேங்களா, ஸோ அதிலேருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மீன்ஸ் கோட் புக்கில் இருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை சொல்லுங்க. சரிங்களா, டாப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், பாட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட். சரிங்களா, எஸ் ஓகே. ஸோ ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் அப்படின்னா என்னன்னா சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு பீம் இருக்குப்பா. சரிங்களா, ஒரு நார்மல் பீம், சிம்பிளி சப்போர்ட் பீம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கேர்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ல கேர்டர்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக இருக்கட்டும், ஒரு பாயிண்ட் லோடாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும், நமக்கு பெண்டிங் மோட் நமக்கு வரும், ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வரும். சரிங்களா, எஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பெண்டிங் மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த பெண்டிங் மூமெண்ட்னால வரக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு இன்டர்னல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே கொடுத்துட்றோம். சரிங்களா, அப்போ கொடுத்தோன்னு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு பீமுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்னால ஸோ இப்போ நீங்கள் பண்ணி ரெக்யூர்மெண்ட். ஓகேங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி அப்போர்டு. சரிங்களா, இப்போ அப்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்கேவ். சரிங்களா, சரி அப்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக நமக்கு இப்படி மாறும். நமக்கு ஜென்ரலாக பீம் எப்பயுமே பெண்டிங் எப்படி ஆகும், இப்படி தானே பெண்ட் ஆகும் நமக்கு. சரிங்களா, இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா, அதுவும் நம்ம எவ்வளோ லோடு வரப்போகுது அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றோம். அப்போ கொடுக்கும்போது என்னென்னா மறுபடியும் அந்த லோடு ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், நமக்கு இந்த பீம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இப்படி தான் நமக்கு வரும். ஓகே, கம்மிங் டு தி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ், ஒன்றும் கிடையாது. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்டர்னல் லோட்? ஸோ த எக்ஸ்டர்னல் லோட் இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு தி ஸ்ட்ரெஸ். ஸோ த ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் டு தி இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை முன்னாடியே கொடுத்துறதுனால அது ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, எஸ் ஓகே. இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ் ஓகே போலாங்களா. Pre-stressed concrete is applied or internal stress. Okay, applied or introduced internal stress. That magnitude of internal stress is counterbalancing the external load or external stress அப்படின்னு சொல்றோம். counterbalancing the external load and external stress. ஓகேங்களா, எஸ். இப்போ பாருங்க, இதுதான் எந்த ஒரு ப்ரீஸ்ட்ரெஸும் கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெண்டான். ஓகேங்களா, டெண்டான் ஸ்ட்ராண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டான் வந்து கொடுத்துருக்கீங்க, எதுவுமே அப்ளை பண்ணல, நார்மல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சரிங்களா, டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு நமக்கு எப்படி வரும், இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஒன்று. டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுனா பீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகுமா நமக்கு. எஸ், இப்படி தான் நமக்கு வந்து பெண்ட் ஆகும். ஓகே, டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ஃபோர்ஸ்னால. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடை கால்குலேட் பண்ணி என்ன மூமெண்ட் வரும், என்ன லோடு வருது அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. சம் எசன்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸில் இதை நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறீங்க, இதை இப்படி நீங்கள் மாற்றிட்டீங்க. ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, இப்படி இருந்தது வந்து மீன்ஸ் இந்த சாகிங்காக இருந்தது உங்களுக்கு ஆகிங்காக மாறிடும். ஓகேங்களா, எஸ். அப்போ டோட்டலாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷனில் தான் இருக்கும். டோட்டல் சிஸ்டமே எப்படின்னா நம்ம கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக தான் நமக்கு அது இருக்கும். ஓகேங்களா, ஆஃப்டர் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மட்டும் நமக்கு ஏன்னா நம்ம கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, லோடு ஆக்ட் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஆக்ட் ஆகும்போது பீம் இவங்களுக்கு எப்படி பெண்ட் ஆகும், இப்படி தான் நமக்கு பெண்ட் ஆகும். மீன்ஸ் இந்த கேஸ் தான் நமக்கு பெண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆனால் எனக்கு லோடு ஆக்ட் ஆகும்போது எனக்கு பீம் இப்படி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால இது நம்ம எகெயின்ஸ்ட் கிராவிட்டிக்கு ஒர்க் பண்ணுறதுனால பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷனும் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, எஸ். Pre-stressed concrete used for pre-stressed concrete used high yield. ஓகேங்களா, high strength concrete and high strength steel நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்க, high strength concrete and high strength steel நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 Nm/mm² இருக்கணும். சரிங்களா, அப்போ ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ வரும்னா 1500 2000 Nm/mm² அப்ராக்சிமேட் அப்படி வேரி ஆகுது. ஓகேங்களா, யங்ஸ் மாலஸ் ஆஸ் இட் இஸ் சேம் தான் நமக்கு. ஓகேங்களா, யங்ஸ் மாலஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கார்பன் கண்டென்ட். ஸோ அதனால் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா, ஸ்ட்ரெஸ்டைன் கர்வ் கொடுத்துட்டு ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு ஸ்டீலுக்கு எது வந்து ஸ்ட்ரெஸ்டைன் கர்வ்னு கேட்டாங்க. 2350 ஆக்சுவலாக அதுவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லைங்களா. ஓகே, ஸோ இது நம்ம பேசிக். ஓகேங்களா, ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டில் இவ்வளோ தான் நமக்கு பேசிக். இது இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டிசைன் பார்க்க போகிறோம். அதாவது
என்னென்ன மெத்தட் ஆஃப் டிசைன் இருக்குது, ஓகேங்களா, அனாலிசிஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகே, அசம்ஷன், ஓகேங்களா. ஒவ்வொரு தியரிக்கும் ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் மெம்பரை ஏன் நார்மல் மெம்பரை நீங்கள் போகாமல் ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் போடுறீங்க? நமக்கு அல்டிமேட் மெத்தட் டிசைன் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தானே, அதுவும் எக்கனாமிக்கல் தான் சொல்கிறீங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் போனாலும் நமக்கு வந்து சேஃப் தான், அதை மட்டும் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கல் வைஸ் நமக்கு வேணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேன் ஆஃப் தி லைஃப், ஓகேங்களா, லைஃப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுக்கோங்க, லைஃப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த பிரிட்ஜு, ஓகேங்களா, டேம் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோர் தென் 50 இயர்ஸ் 5 டிகேட்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. 50 to 100 இயர்ஸ் இருக்கும் நமக்கு இருந்தால் நமக்கு பெட்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு லைஃப் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் போகிறது நமக்கு வந்து பெட்டர், ஓகேங்களா. ஸோ அந்த லோடுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், மீன்ஸ் சைஸும் நமக்கு சின்னதாக இருக்கணும், லைஃபும் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் மெம்பர் இஸ் பெட்டர் அப்படிங்களா, ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் ப்ரீஸ்டஸ் காங்கிரீட், ஓகேங்களா, வை வி வாண்ட் டு கோ ஃபார் த ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் மெம்பர்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ காங்கிரீட் அசம்ஷன் வந்துட்டோம், காங்கிரீட் இஸ் ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக் அண்ட் எலாஸ்டிக் அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா. எஸ், இது காமன். ஓகே, காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் போத் பிஹேவ் லீனியர்லி எலாஸ்டிக் அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா, அப் டு லிமிட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அண்ட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். இது என்னது? ஹூக்ஸ் லா, ஓகேங்களா. வித்தின் தி ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, எலாஸ்டிக் லிமிட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோவர் ஈல்டு பாயிண்ட், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட், பிளாஸ்டிக் ரீஜன், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா, அல்டிமேட் பாயிண்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, அப் டு ப்ரொபோர்ஷன் லிமிட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ ஹூக்ஸ்லாம் வந்து வேலையிடும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங், ரிமைனிங் ஆஃப்டர் பிளேன் பெண்டிங், இந்த இது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் வந்து பெண்ட் ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், நமக்கு லீனியராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம நீட்டாக படிச்சிருப்போம், சரிங்களா. எஸ், ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அசம்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் பா. பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங், ரிமைனிங் ஆஃப்டர் பிளேன் இஸ் பெண்டிங் அப்படின்றது எதனுடைய அசம்ஷன் கேட்பாங்க, ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர் அப்படின்னு, ஓகேங்களா. எஸ், பாசிட்டிவ் வந்து கம்ப்ரஷன் ஜோன் வச்சுக்கிறோம், நெகட்டிவ் வந்து டென்ஷன் ஜோன் நம்ம வச்சுக்கிறோம், ஓகேங்களா. அப்போ கான்செப்ட் ஆஃப் அனாலிசிஸ் என்ன இருக்குது அப்படின்னா 3 கான்செப்ட் ஆஃப் அனாலிசிஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், ஸ்ட்ரென்த் கான்செப்ட், லோடு பேலன்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கான்செப்ட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து வச்சிருக்காங்க, ஓகேங்களா. எஸ், போலாங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது, என்ன அப்படின்னா லோடு அப்ளை பண்ணுறீங்க, ஆல்ரெடி ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. லோடு அப்ளை பண்ணுறீங்க, இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன, ஓகேங்களா. பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, மீன்ஸ் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, ஆக்சியல் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் இருந்தால் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, அவ்வளோதான். இதை 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் அப்படின்னா. அனலைசிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பேஸ்ட் ஆன் எசென்ட்ரிசிட்டி ஆர் டெண்ட் ஆன் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறேன். எசென்ட்ரிசிட்டி இருந்தால் போடுங்க, ஆனால் பேஸ்ட் வந்து டெண்ட் ஆன் லொக்கேஷன் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், ஓகேங்களா. எஸ், கேஸ் நம்பர் 1, எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து கான்சென்ட்ரிக் டெண்டன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இதனுடைய சிஜிலேயே, ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. D/2 அப்படிங்கும்போது D/2லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெண்டான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டெண்டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு டிஃபார்ம்டு ஒயர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு ஒயர், டிஃபார்ம்டு ஒயர் தான் நமக்கு டெண்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம படிப்போம், சின்ன சின்ன 3 mm 4 mm ஒயர் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, டார்க் பண்ணி ஒரு கேபிள் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. எஸ், ஓகே. ஜென்ரலி அதனுடைய ஃபார்முலா என்னன்னா P/A, லோட் ஆக்ட் ஆகுது, ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவில், சரிங்களா. ஸோ அதனால் P/A போட்டாச்சு. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் M/Z, ஓகேங்களா. ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ்னே போட்டுக்கோங்க. ப்ளஸ் எங்கிறது மைனஸ் எங்கிறது நான் அடுத்தது பார்த்துக்கலாம், ஓகேங்களா. பெண்டிங் மூமெண்ட் டியூ டு டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் M/Z உங்களுக்கு தெரியும். M is equal to sigma B into Z. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்னா M/Z போட்டுக்குவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட்னா PE டிவைடட் பை Z சொல்லலாம். சில புக்கில் என்ன பண்ணுவாங்க, PE ஸ்கொயர் டிவைடட் பை ஐன்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. எப்படி போட்டாலும் ஓகே தான், சரிங்களா. எஸ், இந்த I/E வந்து எசென்ட்ரிசிட்டி வந்து நமக்கு அந்த இடத்துல கேபிள் இடத்துல வேணும் அப்படின்னால Z நம்ம டேரெக்டாக எழுதியாச்சு, ஓகேங்களா. எஸ், இது வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது, ஓகே. இது நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாப்பா, ஓகே. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான், ஓகேங்களா. ரைட் தி ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் டாப், ரைட் தி ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க, SSC JEலையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், ஓகே. எஸ், இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இதுக்கு எழுத போகிறோம். எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் 0வா, அப்போ இந்த டேர்ம் நமக்கு தேவையில்லையா, அப்போ இது தூக்கிருக்கு, தேவையில்லை. அடுத்தது P/A இஸ் த காமன், ஸோ லோட் ஆக்ட் ஆகுது, என்னோட கிராஸ் செக்ஷன் ஏரியா P/A போட்டாச்சு. ப்ளஸ் ஏன் ப்ளஸ் போட்டேன் நோட் பண்ணுங்க,
எங்கே கேட்குறீங்க? டாப்பில் கேட்குறீங்க சரிங்களா? எஸ். அப்போது டாப்பில் அப்படிங்கும்போது இது என்னது? டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோட் கரெக்டாக? எஸ். ரெண்டாவது கேஸ் வந்தோம்னா டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோட். டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு எப்படி பெண்ட் ஆகும் பாருங்கள். இப்படி தானே பெண்ட் ஆகும். டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா பீம் எப்படி பெண்ட் ஆகும்? இப்படி பண்ணும். அப்போ டாப்பில் என்னவா இருக்குது? டாப்பில் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்னு சொன்னீங்க? ஏன்னா கம்ப்ரெஷன். பாட்டத்தில் டென்ஷன் சரிங்களா? அப்போ இது நெகட்டிவ் கரெக்டாக? எஸ். அப்போ பாசிட்டிவ் M/Z முடிஞ்சு. அடுத்தது பாட்டத்தில் பாருங்கள். பாட்டத்தில் டென்ஷன் நெகட்டிவ் சரிங்களா? அப்போ -M/Z அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் புரிஞ்சுட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ஒரு பேசிக்கானது. அடுத்து நீங்கள் எசன்ட்ரிசிட்டி எஃபெக்டை தான் வந்து கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா பீம் வித் ஓகே எசன்ட்ரிசிட்டிக் டெண்டான் அப்படின்னு சொல்லுங்கள். எசன்ட்ரிக் டெண்டான். ஓகேங்களா? எஸ். 1 இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி எஃபெக்ட் எங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் லேய்டு வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் ஆர் சாஃபிட் 100 mm சொல்லுவாங்க சரிங்களா? நீங்கள் அப்படி சொன்னோம்னா என்ன நினைப்பீங்க? ஓகே எசன்ட்ரிசிட்டி 100 mm போலக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. தப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க? பாட்டத்துலேருந்து 100 mm சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாட்டத்தில் 100 mm மார்க் பண்ணிவிட்டு சிஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு போகணும். அதுதான் நமக்கு எசன்ட்ரிசிட்டி. தி எசன்ட்ரிசிட்டி இஸ் த டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எபோ ஆர் பிலோ. எங்கே வேணாலும் இருக்கலாம். இங்கே கூட இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம் சரிங்களா? எஸ். ஓகே, எப்பவுமே நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே. எஸ். ஓகே, ஃபார்முலா போகலாங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் என்னென்னா ஸ்ட்ரெஸ் செட்டு டாப்பில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? P/A ஓகே ப்ளஸ் M/Z இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு முன்னாடியே. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் டாப் அப்படிங்கும்போது டெட் லோட் ப்ளஸ் ஐலோட் அப்படி வரையும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன். இப்போ பாருங்கள் ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரீஸ்ட்ரெஸ் எசன்ட்ரிசிட்டி இந்த இடத்துல இருக்குது. ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இது எப்படி வளையும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? இப்படி பெண்ட் ஆகும் சரிங்களா? எப்படி நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஷேப் வரும்? நமக்கு இப்படி நமக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து இப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ டாப்பில் என்னவா இருக்குது? டாப்பில் டென்ஷன் அப்போ நெகட்டிவ், பாட்டத்தில் கம்ப்ரெஷன் அப்போ பாசிட்டிவ். அப்போ பாருங்கள் என்ன கேட்குறீங்க? டாப் தானே கேட்குறீங்க. டாப் அப்படிங்கிறது -PE/Z. ஓகேங்களா? எஸ். இப்போ பாட்டம் அப்படிங்கும்போது பாருங்கள், பாட்டம் அப்படிங்கும்போது டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுனால மைனஸ் டென்ஷன், மைனஸ் போட்டாச்சு, பாசிட்டிவ் கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஏன் பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஓகேவா? எஸ். இவ்வளோ தான்பா. இதுதான் கான்செப்ட். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் பொறுத்தவரை இதுதான் உங்களுக்கு வந்து கஷ்டம்னு நினச்சோம் அப்படின்னா இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையவே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க, எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? அதாவது SSC, JE, AE, TRB, JDO ஸோ அதை பொறுத்தவரையிலும் டேரெக்டாக அந்த ஃபார்முலா தான். கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ESC எக்ஸாம் எழுத போகிறீங்க சரிங்களா? அதர் PSU எக்ஸாம் ஓகேங்களா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா? அந்த DI எக்ஸாம் இப்போ நான் எழுதலைங்களா? DI எக்ஸாம் எழுதும்போது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது இல்லாமல் அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. கம்ப்ரெஷனா டென்ஷனா அதுவும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சம்மெல்லாம் சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணுவோம், அதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டே போதும். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்டுங்களா? ஓகே, ஸ்ட்ரெஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே. எஸ். 3 படித்து முடிச்சோன்னா ஒரு அனலைசிஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்னா என்ன, ஸ்ட்ரென்த் கான்செப்ட் என்ன, லோடு பேலன்சிங் கான்செப்ட்னா என்ன, ஒரு டைம் நீங்கள் அப்படியே ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. எஸ். இந்த பீம் ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்ட் வந்துட்டோம் சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பீம் இருக்குப்பா, எசன்ட்ரிசிட்டி எஃபெக்டில் தான் இருக்குது, எந்த ஒரு லோடுமே அப்ளை பண்ணல, நாங்கள் பாட்டு கம்முன்னு இருப்போம் சரிங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம். ஓகே. லோடு எதுவும் கொடுக்க கிடையாது எங்களுக்கு, எந்த ஒரு நீங்கள் லோடு அப்ளை பண்ணவும் கிடையாது, எந்த ஒரு எக்ஷன் லோடும் எனக்கு கிடையாது. என்னோட செல்ஃப் வெயிட் படி நான் கிரவுண்ட் லைனை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு இருப்பேன். ஓகேங்களா? எஸ். ஆனால் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்குறீங்க, லோடு அப்ளை பண்ணுறீங்க, ஏதாச்சும் பெண்டிங் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, லைவ் லோடு கொடுக்குறீங்க, அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் லோடு வருது, பெண்டிங் மூவ்மெண்ட் வருது அப்படின்னா நான் கம்முன்னு இருக்க மாட்டேன் சரிங்களா? எனக்கு சம் எஃபெக்டை கொடுக்கும். சாரி, எனக்கு சம் எஃபெக்ட் வரும் சரிங்களா? ஸோ அந்த எஃபெக்ட்னால வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இது நமக்கு என்னது? நியூட்ரல் ஆக்சிஸ். எபோ நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ரெஷன். பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம டென்ஷன் சொல்லுவோம். இது நமக்கு டென்ஷனோடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட் சரிங்களா? ஏன்னா இங்கே தான் நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய கம்ப்ரெஷனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட் இங்கே இருக்குது சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் எசன்ட்ரிசிட்டினால ஏதோ ஒரு லோடு கொடுக்குறீங்க சரிங்களா? சம் ஓகேங்களா? சம் ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா? சம் எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்குறீங்க. அதனால் என்ன பண்ணுவேன்? இந்த கேபிள் ப்ரொஃபைல் டோட்டல் ப்ரொஃபைலை நான் சேஞ்ச் பண்ணி விட்ருவேன், இப்படி பண்ணி விட்ருவேன் சரிங்களா? அப்போ எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த டென்ஷனில் இருந்தக்கூடியது எனக்கு கம்ப்ரெஷனில் அப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? The distance between the center of the compression zone or compression flange to center of gravity of the tension zone is known as lever arm distance. படிச்சிருக்கோம் இல்லைங்களா? force into lever arm distance மூமெண்ட்னு படிச்சிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த எக்ஸ்டர்னல் லோடுனால நான் வந்து இந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம் எபோவ் தி நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே. அந்த டிஸ்டன்ஸ் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். அது மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ
எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் அப்படின்றோம் சரிங்களா. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுல இருந்து இது வரும் நமக்கு இருக்கக்கூடியது ஏன்னு வச்சுக்கிறோம் நம்ம. அதுதான் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? அதுதான் எதுவுமே லோடு அப்ளை பண்ணல அப்படின்னா நான் பாட்டு கமெண்ட் இருப்பேன். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல்னால வரக்கூடிய மூமெண்ட்டு சரிங்களா, அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா த கேபிள் ஷிஃப்ட் இன் டு தி above the neutral axis with respect to அப்ளைங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ புதுசாக வரக்கூடிய லோடு என்ன ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்து புதுசாக வரக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா? அங்கே ஸ்ட்ரெஸ் இங்கே வந்து ஸ்ட்ரென்த்து. புதுசாக ஸ்ட்ரென்த் மீன்ஸ் லோடு தானே நமக்கு. புதுசாக வரக்கூடிய லோடு என்ன, அப்போ மொமெண்ட் ஈக்குவல் டு லோட் இன்டூ நியூ லோடு P டேஷ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா? ஆல்ரெடி உங்களுக்கு இந்த எசென்ட்ரிசிட்டி தெரியும். ஒரு 100 mm வச்சுக்கோங்க. புது நியூ எக்ஸ் ஓகேங்களா. புது நியூ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அதையும் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் லோடு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு ஓகேங்களா. அப்போ P டேஷ் ஈக்குவல் டு மூமெண்ட் டிவைடட் பை A மீன்ஸ் அந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து ஏன்னு நம்ம சொல்லிக்கிறோம், லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வாங்க. இப்போ நீங்கள் புது லோடு கண்டுபிடிச்சிங்களா, அந்த லோடு வச்சு ஆஸ் இட் இஸ் சேம் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும் வருது. இதில் என்னென்னா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க டேரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ என்னென்னா அந்த கேபிளோட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு எவ்வளோ மேலே போகுது. ஒரு டைம் கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த மூமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க சரிங்களா. மூமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எசென்ட்ரிசிட்டி அட் பிலோ தி நியூட்ரல் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. எசென்ட்ரிசிட்டி அட் பிலோ தி நியூட்ரல் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் தி நியூ எசென்ட்ரிசிட்டி வேல்யூ above the neutral axis கேட்டாங்க. வாட் இஸ் த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ above the neutral axis. அப்போ என்ன பண்ணுவீங்க, மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது இந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு 250 mm வருது சரிங்களா. 250 mm வருது மைனஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வேல்யூ வந்து 100 mm. அப்போ கழிச்சுங்க எவ்வளோ நமக்கு வரும், 150 mm தான் நியூ நியூட்ரல் ஆக்சிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாரு சரிங்களா. ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த கேபிள் ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆவலன்னா அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. பட் கான்செப்ட் வந்து புரிஞ்சுட்டிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அப்போ எப்பயும் போல் ஸ்ட்ரெஸ் எழுதிக்கோங்க. இதில் சார் இதில் நீங்கள் பெண்டிங் மூமெண்ட் M/Z வேல்யூ போடலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கணும் சரிங்களா. ஏன் போடலை அப்படின்னா இந்த P டேஷ்ன்றது என்னது, பெண்டிங் மூமெண்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட் தானே அது சரிங்களா. மூமெண்ட்னால வரக்கூடிய உங்களை எக்ஸ்டர்னல் லோனால் வரக்கூடிய எஃபெக்ட் தான் இது. எக்ஸ்டர்னல் லோனால் என்ன எஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா. எஸ், இப்போ ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் P/A ஓகேங்களா. அப்போ டாப்பில் கேட்குறீங்க, டாப்பில் நமக்கு எப்படி வந்திருக்கும், ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால இப்படி நமக்கு ஆகிருக்கும் கரெக்டாக. டென்ஷன் கம்ப்ரெஷன் சரிங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவ் முடிஞ்சா பாட்டமில் அவ்வளோதான்பா சரிங்களா. இப்போ இந்த இடத்துல E டேஷ் போடுறீங்க சரிங்களா. E டேஷ் நியூ எசென்ட்ரிசிட்டி வேல்யூ, நியூ ஸ்ட்ரென்த் வேல்யூ, நியூ லோடு வேல்யூ தான். அப்போ இந்த E டேஷ் வேல்யூ A-E கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஒரு சம் போடும்போது அவனோட சீக்வன்ஸ் புரிஞ்சிருப்பா. இப்போதைக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடு பேலன்சிங் கான்செப்ட். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லோடு பேலன்ஸ் பண்ணுதுப்பா. அப்போது வரக்கூடிய ஃபோர்ஸை இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. ப்ரீ ஸ்ட்ரெஸ் வித் கான்சென்ட்ரிக் டெண்டான். கான்சென்ட்ரிக் டெண்டான் மீன்ஸ் ஹியர் எசென்ட்ரிசிட்டி இஸ் 0 ஓகேங்களா. ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க, அதோட சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது சரிங்களா. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ், இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது ஓகேங்களா. எஸ், இந்த கேபிளுக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எனக்கு இந்த டீட்டா வேல்யூ ஓகேங்களா. இப்போ இந்த டீட்டா வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னாவே இது நமக்கு எப்படி இருக்கும், பீம் வந்து டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு எப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால் நமக்கு அது ஆப்போசிட்டில் தான் பெண்ட் ஆகும். அப்போ W மைனஸ் 2P sin θ. ஸோ அந்த 2P sin θ எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி, 1 minute அது நம்ம வரையிலையா, சரி ஓகே. இப்போ இதுதான் நமக்கு ஹரிசாண்டல் சரிங்களா. இப்போ இங்கேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த எசென்ட்ரிசிட்டி நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. இது டீட்டா. இப்போ இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு எங்கே ஆக்ட் ஆகுது, இதுதான் நமக்கு P. ஸோ இப்படி ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து காஸ் டீட்டா. ஓகே, 1 minute. ஓகே, ஸோ இந்த P ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டலாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம காஸ் டீட்டா. இதே வெர்டிகலாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சைன் டீட்டா கரெக்டாக. P sin θ. அப்போ இந்த பக்கம் ஒரு P sin θ ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு P sin θ. அப்போ 2 times P sin θ வந்துருச்சுங்களா. எஸ், இதே தான்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா. இந்த P இங்கே ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டலாக தான் காஸ் டீட்டா, வெர்டிகலாக போனால் சைன் டீட்டா சரிங்களா. இது நமக்கு என்னது, இது நமக்கு ஹரிசாண்டலாக தான் காஸ் டீட்டா, வெர்டிகலாக போனால் சைன் டீட்டா. அப்போ 2 times P sin θ. சார் டவுனோட தான் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டால் ஃபோர்ஸ் வந்து டவுனோட தான் ஆக்ட் ஆகுது. பட் ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்ன்றது நமக்கு என்னது, இந்த டபிள்யூவோட ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட் ஓகேங்களா. எஸ், அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு W மைனஸ் 2P sin θ அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. அப்போ இந்த டீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே பாருங்கள், இதான் நமக்கு டீட்டாவா, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டோமா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை
அடிப்பக்கம். சரிங்களா? அப்போ அடிப்பக்கம் L/2 ஓகேங்களா? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ tan θ is equal to 2θ divided by L பா. கரெக்ட்டுங்களா? எஸ். அப்போ இந்த θ 2e divided by L. ஓகே? எஸ் 2e divided by L அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அப்போ ஆக்சியல் லாஞ்சிடியூடல். அப்போ லாஞ்சிடியூடல் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஹரிசான்டலா வந்தால் நம்ம cos θ நம்ம சொல்லிடுறோம். அப்போ P into cos θ எழுதிக்கலாங்களா? எஸ். அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லாஞ்சிடியூடல் ஃபோர்ஸ் வந்து P into cos θ. இந்த θ cos θ வேல்யூ இஸ் வெரி ஸ்மால், நியர்பை 0.99 போயிட்டே இருக்கும். ஸோ 1. ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. θ நமக்கு தேவையில்லை. அப்போ P/A இல்லை நான் இதை போட்டே போடுறா கூட போடுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? எஸ். அப்போ P/A ப்ளஸ் ஆர் மைனஸ் M/Z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். P/A ப்ளஸ் ஆர் மைனஸ் M/Z. ஓகே. இந்த Pன்றது ஆல்ரெடி ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் பெண்டிங் மூமெண்ட். அதாவது உங்களுக்கு வந்து டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடெலாம் வரக்கூடிய இந்த இடத்துல டெட் லோடும் உங்களுக்கு டெட் லோடும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 2P மீன்ஸ் W அப்படின்ற டெட் லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. யூனிஃபார்ம் நீங்கள் டென்சிட்டி கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது நெட் லோடு நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? நெட் லோடு இங்கே இருக்குது. அப்போ நெட் லோடுலாம் வரக்கூடிய மூமெண்ட் WL/4. ஓகேங்களா? WL/4 பெண்டிங் மூமெண்ட். அப்போ Wன்றது நெட் லோடு ப்ளஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் WL²/, டெட் லோட்னால வரக்கூடிய WL²/8. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா மூமெண்ட் முடிஞ்சு வச்சுப்பா. அப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். டாப் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? டாப் அப்படின்னா நெகட்டிவ், பாட்டம் அப்படின்னா பாசிட்டிவ். அவ்வளோதான்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் லோடு. இந்த பாயிண்ட் லோடு கேஸ் வந்து அதிகம் கேட்டதில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நெட் லோடு மட்டும் ஒரு டைம் என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெட் லோடுக்கு என்ன ஃபார்முலா? P net is equal to W minus 2P sin θ, 2P cos θ. ஓகேங்களா? P cos θ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா முடிஞ்சு, ஒன்றுமே கிடையாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட், டெண்டான் ப்ரொஃபைல் ஃபாலோடு பை தி ஷேப் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, the pre-stressed girder, the uniformly distributed load acting on the beam or girder. Okay, what is the shape of the cable? What is the shape of the bending moment diagram? Parabolic. அவ்வளோதான். அதே தான் parabolic diagram தான் கேபிளோடைய ஷேப்பு. அதுதான் சொல்கிறாங்க. the tendon profile followed by the shape of the bending moment diagram. ஓகேங்களா? பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் தான் பெண்டிங் moment diagram. கிடச்சிருச்சா ட்ரையாங்கிள்? ஓகேங்களா? 2 லோடு ஆக்ட் ஆகுது. இதோட பெண்டிங் moment diagram ட்ரபிசைடில் இருக்கும். அப்போ ட்ரபிசைடில் கிடச்சிருச்சா? அப்போ ட்ரபிட் தான் அதோட ஷேப்பு. அடுத்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு பெண்டிங் moment diagram parabolic WL²/8 சேம் parabolic தான் அதனுடைய ஷேப். சரிங்களா? எஸ். டெண்டான் வித் parabolic ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது லோடு பேலன்சிங் கான்செப்டில் அங்கே என்ன படித்தோம்? பாயிண்ட் லோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா பெரபாலிக் கேபிள், அங்கே வந்து லீனியர் ட்ரையாங்கிள் கேபிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரபாலிக் கேபிள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. எஸ். நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ப்பா, ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, இது ஒரு பெரபாலிக் கேபிள் அப்படின்னு நான் ரிவர்ஸ் திருப்பி போட்டுக்கிறேன். பெரபாலிக் கேபிள் இந்த இடத்துல நீங்கள் ப்ரீசஸ் ஃபோர்ஸ் நீங்கள் Pன்னு அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது ப்ரீசஸிங் ஃபோர்ஸ். இந்த இதில் ஆக்ட் ஆகுது கம்ப்ரெஷன் P. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நமக்கு கிரவுண்ட் பாயிண்ட். ஓகே. the cable is the flexible cable, bending moment at anywhere is 0. இது ஒரு அசம்ஷன் இருக்குது இதில். ஓகேங்களா? the cable is flexible cable. ஓகேங்களா? எஸ். பெரபாலிக் கேபிளில் cable is the flexible cable is flexible, பெண்டிங் மூமெண்ட் அட் எனிவேர் இஸ் ஈக்குவல் டு, அவர் தான் எனிவேர் சொல்லிட்டேன். இங்கே எடுத்தாலும் பெண்டிங் முடிஞ்சிடும், இங்கே எடுத்தாலும் பெண்டிங் முடிஞ்சிடும், இங்கே எடுத்தாலும் பெண்டிங் முடிஞ்சிடும். அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே இருக்கும்? சென்டரில் நமக்கு வரும். நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய ஹைட் பாயிண்ட் தான் நமக்கு என்னது? P into E. ஓகேங்களா? அப்போ P into E ஈக்குவல் டு ஃப்ளெக்சிபிள் கேபிள் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் என்னப்பா? WL²/8 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஆர்ச்சில் 3 inch ஆர்ச்சில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எஸ். ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு WL²/8 ஹெச்ன்னு சொல்லுவோம். ஹெச்ன்றது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரௌனுடைய மீன்ஸ் ரைஸோடைய ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அந்த எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் எடுத்துக்கிறோம். அதே அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? எஸ். அப்போ P into E ஈக்குவல் டு WC/L²/8. சரிங்களா? ஓகே. இப்போது இது வந்து உங்களுக்கு ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால, நீங்கள் ஹரிசான்டலாக அந்த ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய லோடு எஃபெக்ட். அப்போ நெட் லோடு என்ன வரும் உங்களுக்கு? டோட்டல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட்லேருந்து அந்த WCயை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு கிடச்சிருமா? அப்போ W minus WC into L²/8. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆஸ் இட் இஸ் அவ்வளோதான். நீங்கள் அந்த லோடு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பயும் போல் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் லோடு இஸ் W, இன்டர்னல் லோடு இஸ் டியூ டு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்படின்றோம். எக்ஸ்டர்னல் லோடு வந்து W உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இன்டர்னல் லோட் டியூ டு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து. சரிங்களா? இந்த கேபிளுடைய டிப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? கேபிளுடைய டிப் வேல்யூ, ஹரிசான்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் மீன்ஸ் ஹரிசான்டல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ ஆக்ட் ஆகுது எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க? எஸ்.
லோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. லோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா WC வந்து எனக்கு இவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் P × E W L²/8 இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அந்த கேபிளோட டிப்போட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இது வரலும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், ஸ்ட்ரென்த் கான்செப்ட், லோட் பேலன்சிங் கான்செப்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்னா என்ன? பீமில் லோட் ஆக்ட் ஆகுதுப்பா, அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா M/Z. ஓகேங்களா, டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்களா P/A முடிஞ்சு. ஸ்ட்ரென்த் கான்செப்ட்னா என்ன? வரக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோடுனால, எக்ஸ்டர்னல் லோடுனால எங்களுக்கு வந்து வேரியேஷன், அதாவது எசென்ட்ரிசிட்டி வேரியேஷன் எப்படி வேரி ஆகுது. அப்போ 2 எசென்ட்ரிசிட்டியும் கூட்டுறீங்க, லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடச்சிது. அப்போ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எசென்ட்ரிசிட்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னா நியூ எசென்ட்ரிசிட்டி கிடைக்குது. சரிங்களா, அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். லோடு பேலன்சிங் கான்செப்ட்னால என்ன? அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடுனால இன்டர்னல் லோடு எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறது, W - 2P sin θ. 2 லோடு நமக்கு வரும். சரிங்களா, 2P sin θ ரொம்ப ரொம்ப முக்கியமாக. 2P sin θ 2P sin θ, ஏன்னா P sin θ கொடுத்துருவாங்க, நீங்களே தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஓகேவா, எஸ். அடுத்து வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து எப்படி வேரி ஆகுது, அவ்வளோதான் முடிஞ்சு. இது 3 படிச்சிட்டிங்கனாவே முடிஞ்சுது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, எஸ். லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால் எதனால் நமக்கு நடக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்ம கேர்டர். சரிங்களா, இந்த கேர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டக்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் டக்ட் இருக்கும் நமக்கு. சரிங்களா, இதில் வந்து கேபிள் இப்படி இருக்கும். இந்த கேபிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேபிளை ஃபஸ்ட் டென்ஷன் பண்ணுறாங்க, இந்த கேபிள் 2வது, 3வது, 4, 5, 6, 7, 8 இப்படி டென்ஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது. சரிங்களா, பிடிச்சி இழுத்துறாங்க. நம்ம ரிலாக்ஸ் ஆக மாட்டோமா, பிடிச்சி நல்லா இழுக்கிறோம். சரிங்களா, இழுத்ததுக்கப்புறம் லூஸ் விட்டுறோம். அப்படியாப்பா இப்போ தான் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே கான்செப்ட் இந்த ஸ்டீலும் வந்து ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ ரிலாக்ஸ் ஆகும்போது என்னென்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 மீட்டர் கேபிளை இன்னொரு 0.5 மீட்டருக்கு நான் பிடிச்சி இழுத்துட்டேன். சரிங்களா, ஒரு 0.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா இழுத்துட்டேன். 10.5 மீட்டர்னு வந்துருச்சு எங்களுக்கு. சரிங்களா, ஏன்னா ஹைல்டு இல்லையா அது நமக்கு. சரிங்களா, அப்போது ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 mm ரிலாக்ஸ் ஆகிட்டார். மீன்ஸ் லென்த் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. 100 mm வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிருக்குது. ஓகேங்களா, கம்ப்ரஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் ரிலாக்ஸ்ட் ஆஃப் ஸ்டீல். அப்போ நம்ம கொடுத்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டருக்கு வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகணும் அப்படின்றது நம்ம கான்செப்ட். ஆனால் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்க, 0.4 மீட்டர் தான் இருக்குது. அப்போ அந்த 100 mm அப்படின்னு நமக்கு லாஸ் தானே. அந்த ஸ்ட்ரெயினால் வரக்கூடியதான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சேஞ்ச் இன் லென்த். சரிங்களா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் கூட நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் கிடைச்சிடும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, புரிஞ்சுதா? இதுதான்ப்பா கான்செப்ட். சார் அப்போ எல்லா ஒயரும் ஒரே டைமில் பண்ணிட்டா என்ன பண்ணலாம்? எல்லா ஒயரும் ஒரே டைமில் பண்ணிவிடுங்க. எப்படியா இருந்தாலும் அந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது காமன். ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8% வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் நமக்கு நடக்கும். சில புக்கில் வந்து 1 to 8% சொல்கிறாங்க. பட் மினிமம் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது 5%. ஓகே, எஸ். சாரி, லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட். ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா? எஸ். த ஸ்டீல் ஒயர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் மெம்பர் do not retain all the preliminary pre-stress. Okay, the amount of loss or strain is known as loss of pre-stress. சரிங்களா, எஸ். அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரெயின் ஆகாது, சம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, டைப் ஆஃப் லாஸஸ். ஓகேங்களா, ப்ரீ டென்ஷன் மெம்பர், போஸ்ட் டென்ஷன் மெம்பர். அந்த ப்ரீ டென்ஷனா என்ன, போஸ்ட் டென்ஷனா எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இது ஏன் நம்ம இந்த சீக்வன்ஸ் கொண்டு வராமல் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா கடைசியாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா, என்னென்ன ஸ்ட்ரெஸ் வரும்னு புரிஞ்சிருச்சா, அதோட அசம்ஷன் புரிஞ்சிருச்சிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ லாஸ்ட் நம்ம வர போகிறோம். லாஸ்ட்டில் ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன். அப்போ ப்ரீ டென்ஷன் என்ன, போஸ்ட் டென்ஷன் என்ன, இவர் என்ன அதை சொல்லாமே நடத்துறாரு அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வரும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா, எஸ். சயின்டிஸ்ட் நேம்லாம் சொல்லி இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தட். ஓகேங்களா, இது வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன், போலாங்களா. லாஸ் ஆஃப் லாஸ் டியூ டு லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். இந்த ப்ரீ டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ரீ டென்ஷன்னா லாஸ் டியூ டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் ப்ரீ டென்ஷனில் கர்வேச்சர் எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காது. ஓகேங்களா, அப்போ 2 எஃபெக்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 2மே கிடையாது. அப்போ போஸ்ட் டென்ஷனில் இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா P0 × K × X அப்படின்றோம். P0 × K × X. வாட் இஸ் பை K அண்ட் X எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, P0 × μ × ஆல்ஃபா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின், சிம்பிளாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ டோட்டல் எஃபெக்ட் P0 × Kx × μ × ஆல்ஃபா. P0 அப்படின்றது ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸு, Kன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உப்புல் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ, X அப்படின்றது லென்த் ஆஃப் தி ஸ்பேன் ஆர் பீம், மியூன்றது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆங்கிள் வேல்யூ. ஓகேங்களா, சிங்கிள் ப்ரீ ஸ்ட்ரெஸ்னா இருந்தால் 80/L, டபுள் ப்ரீ ஸ்ட்ரெஸ்னா 4/Lன்னு சொல்லுவோம். ஓகே, ஆங்கிள் வேல்யூ அதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ P0 அப்படின்றது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டீங்க. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, இஸ் வேரியஸ் ஃப்ரம் 0.25 to 0.55. Bull friction value, the value varies from
15 into 10 to the power of minus 4 to 50 into 10 to the power of minus 4. X into the length of the beam அப்படின்னு சொல்றோம். Alpha equal to 80 divided by L single end. இதை double endல pre-stress நீங்க கொடுக்குற அப்படின்னா 4e divided by L ன்றோம். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வருது இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு தீட்டா, இந்த பக்கம் ஒரு தீட்டா. இந்த தீட்டா வேல்யூ தான் ஆல்ஃபா நம்ம சொல்றோம். சிங்கிள் எண்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த எண்ட்ல இருந்து இப்படி தான் நமக்கு போகும். அப்ப டைரக்டா L மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லென்த் கர்வேச்சர் எஃபெக்ட். ஓகேங்களா? ப்ரீ டென்ஷன் அண்ட் போஸ்ட் டென்ஷன். சார் இந்த கர்வேச்சர் எஃபெக்ட்னு சொல்றீங்க, லென்த் எஃபெக்ட்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்றாருங்க. என்னன்னா இப்போ முதல்ல இந்த ப்ரீ டென்ஷன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீ டென்ஷன் மெத்தட், போஸ்ட் டென்ஷன் மெத்தட். சரிங்களா? ஆக்சுவலாக லாஸ்ட் படிக்கிறது முன்னாடி இது படிச்சிருக்கணும். இப்போ படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, அதாவது இந்த ப்ரீ டென்ஷன் என்னன்னா, ஒரு ஸ்டீல் ஒயரை என்ன பண்ணிடுறோம், ஒரு டென்ஷைல் ஃபோர்ஸ் கொடுத்து, சரிங்களா, நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் வேணுமோ கொடுத்து நல்லா டைட்டாக கட்டி வச்சிடறோம்பா. சரிங்களா? நல்லா டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரிஸ்ட்ரைன் பண்ணி வச்சிடறோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பாக்ஸ் போட்டு நம்ம காங்கிரீட்டை போட்டு விட்டுறோம். சரிங்களா? இதுக்கு பேர் ப்ரீ டென்ஷன். ஓகேங்களா? அப்போ டெஃபினேஷன் என்ன சொல்லுது, the steel wire is tensioned before pouring of the concrete. சரிங்களா? tensioned before pouring of the காங்கிரீட் அப்படின்னா அப்போ ஸ்டீல் ஒயரை டென்ஷன் பண்ணிட்டீங்க பிஃபோர் போரிங் ஆஃப் தி காங்கிரீட். இதில் வந்து எந்த ஒரு கான்டாக்ட் பைப்போ ப்ளஸ் டக்டோ எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். டேரெக்டாக ஸ்டீல் ஒயர் டேரெக்டாக பாக்ஸை போடு, காங்கிரீட்டை போடு, முடிஞ்சு போச்சு. கடைசியாக முடிஞ்சுதா, செட்டிங் ஆகிடுச்சா, கட் பண்ணி விட்டுரு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? எஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீலில் நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஷேப் நமக்கு வந்துடும். ஓகே, அப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹோயர் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஹோயர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் சொன்னாங்க. Single wire pre-tension method. Okay, single wire pre-tension method is most suitable for railway sleeper and electrical pole வந்து சூட்டபிள். சொன்னது யாரு அப்படின்னா ஹோயர் சிஸ்டம். ஓகேங்களா? ஹோயர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து சொன்னாரு. லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? லென்த்தான ஒரு ப்ராசஸ் இது. ஓகேங்களா? லென்த் மீன்ஸ் டைமிங் கிடையாது. லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னா லாங் லைன் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட்டோட நல்ல ஒரு பாண்டு. சரிங்களா? எது? இந்த ஒயரு. ஓகேங்களா? இந்த போஸ்ட் டென்ஷன். ஓகேங்களா? இந்த போஸ்ட் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட ஒரு பாண்டு கிடையாது, அதில் வந்து டக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை படிச்சு நம்ம சொல்லிக்கலாமா? ஓகே, எஸ். போஸ்ட் டென்ஷன் மெத்தட் அப்படின்றோம். போஸ்ட் டென்ஷன் மெத்தட் தான் ஸ்டீல் ஒயர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காங்கிரீட் எல்லாமே போட்டு முடிச்சாச்சுப்பா. காங்கிரீட் எல்லாம் போட்டு முடிச்சு 20 days வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் நமக்கு க்யூரிங் பீரியடாக இருக்கட்டும், ஷட்டரிங் டீஷட்டரிங் பீரியடாக இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் 28 நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயருக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு பேர் போஸ்ட் டென்ஷன். ப்ரீ டென்ஷனா முன்னாடி பண்ணிடுது, போஸ்ட் டென்ஷனா ஆஃப்டர் போரிங் காங்கிரீட். ஓகேங்களா? த ஸ்டீல் ஒயர், ஓகே, ஸ்டீல் ஒயர் இஸ் டென்ஷன்ட். ஓகே, ஸ்டீல் ஒயர் இஸ் டென்ஷன்ட் ஆஃப்டர் போரிங் ஆஃப் தி காங்கிரீட் இஸ் நோன் அஸ் போஸ்ட் டென்ஷன். ஓகேங்களா? இதில் நிறைய மெத்தட் இருக்கு. ஃப்ரிசினெட் மெத்தட், மேக்னல் மெத்தட், எம்சி கால் மெத்தட், ஓகேங்களா, ஜிஃபோர்ட் மெத்தட் அப்படின்றோம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிசினெட் மெத்தட், மேக்னல் மெத்தட், எம்சி கால் மெத்தட் அண்ட் ஹோயர் மெத்தட். விச் ஒன் இஸ் தி ப்ரீ டென்ஷன் கேட்பாங்க, ஹோயர் மெத்தட். ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய, அதாவது மீன்ஸ் இந்த மெத்தட் சொன்னால் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? மேக்னல் மெத்தட், மெக்கல் மெத்தட், எம்சி கால் மெத்தட், ஜிஃபோர்ட் மெத்தட். ஓகேங்களா? இந்த ஃப்ரிசினெட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து கப் கோன் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த கப் கோன் மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? கப் கோன் ஷேப் வெஜ் இருக்கும் நமக்கு. மேக்னல் மெத்தட், மேக்னல்னா மேக்னெட்னு நான் வச்சுக்கோங்க. மேக்னெட் எப்படி இருக்குது, ரெண்டு சர்ஃபேஸும் ஃப்ளாட் சர்ஃபேஸ், அப்போ ஃப்ளாட் பிளேட் நமக்கு இருக்கும். மேக்னெட்டுக்கு மொத்தம் எத்தனை பக்கம், 2 பக்கம், 2 ஒயர் பிளேட். ஓகேங்களா? 2 ஒயர், ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எஸ். எம்சி கால் மெத்தட்னா வுட். ஓகேங்களா? வுட் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி புல்லட் கார்டு, ஸோ அந்த மாதிரி மாட்டு வண்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வுட் ஒர்க் சிஸ்டம், நட் போல்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜிஃபோர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், சிங்கிள் ஒயர். ஜிப்பு மொத்தம் எத்தனை இருக்கும், ஜிப்பு ஒரே ஒரு ஜிப்பு தான். சரிங்களா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஜிப் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். இப்போ அந்த மேக்னலுக்கு எத்தனை ஒயர் ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன் பண்ணுவோம்னு கேட்பாங்க, 2 ஒயர் போஸ்ட் டென்ஷன் சிஸ்டம். ஜிஃபோர்டுக்கு எத்தனை ஒயர் போஸ்ட் டென்ஷன் கேட்பாங்க, சிங்கிள் ஒயர் போஸ்ட் டென்ஷன் சிஸ்டம். சரிங்களா? எஸ். இதே நீங்கள் வந்து சிங்கிள் ஒயர்னா, சிங்கிள் ஒயர் நமக்கு வந்து ப்ரீ டென்ஷன் தானே படித்தோம், இதில் எப்படி வரும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சிங்கிள் ஒயர் போஸ்ட் டென்ஷன் சிஸ்டம் வந்து ஜிஃபோர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். எண்டு வந்து கப் கோன் ஷேப் தான். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான்பா. இதுதான் இப்போ இதுக்கப்புறம் படிக்கக்கூடியதான் நம்ம லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த போஸ்ட் டென்ஷன் ஒயர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கர்டர் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டக்ட் வந்து உள்ள விட்டுருவோம். சரிங்களா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சாச்சு, அலுமினியம் டக்ட் உள்ள விட்டாச்சு. ஓகேங்களா? அலுமினியம் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த டக்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒயரை நம்ம விடுறோம். சரிங்களா? ஸோ இந்த டக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்பயும் போல் காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? எஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இந்த காங்கிரீட்டுக்கும்
இந்த ஒயருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. அதுதானே சொல்ல வரோம் நம்ம. எஸ் 1. அப்போ அடுத்தது சரி இது அப்படியே டென்ஷன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவீங்களா? இல்லை, 28 நாள் அதாவது டென்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிமெண்ட் கிரவுட்டிங் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் பார்த்து இதோட சீக்வன்ஸ் கூட கேட்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா. ஓகே, ஃபஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டுறோம், அலுமினியம் டக்டை வெளில விடுறோம், அதுக்கப்புறம் வந்து கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். 20 days ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பண்ணுறீங்க. இதோட ஷேப் இப்படி வந்துருச்சு. சரிங்களா? அப்போது இதோடைய எஃபெக்ட் இதுலேயுமே இருக்கும். சரிங்களா? இதுலேயும் கர்வேச்சர் எஃபெக்ட் இருக்கும், லென்த் எஃபெக்ட் இருக்கும். கம்பேர்ட் டு போஸ்ட் டென்ஷன் இதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லிஃபை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? எஸ், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்ட்டுக்கும் இந்த காங்கிரீட்டுக்கும் ஓகேங்களா சார் மீன்ஸ் இந்த கேபிளுக்கும் இந்த காங்கிரீட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டக்ட் இருக்குது. சரிங்களா? அலுமினியம் டக்ட் இருக்குது. ஓகேங்களா? இது இந்த அலுமினியம் டக்டோட சைஸ் கூட கேட்பாங்க. 2 to 3 times டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். அது எல்லாமே படிப்போம், கோடல் ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அலுமினியம் டக்ட் இருக்குது. அப்போது லென்த் எஃபெக்ட் கண்டிப்பாக நடக்குமா? ஏன்னா தேர் இஸ் நோ பாண்ட் பிட்வீன் காங்கிரீட் அண்ட் ஒயர், ஸ்டீல் ஒயர். ஓகேங்களா? எஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் எஃபெக்ட் அதிகமாக இருக்குமா ப்ரீ டென்ஷனை விட? ஏன்னா ப்ரீ டென்ஷனில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே பாண்டு கொடுத்துட்றாரு, நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. அதனால் அவனை நான் வந்து போகவே விட மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அலுமினியம் டக்ட் குறுக்கால் நீங்கள் கொடுத்ததுனால எல்லா எஃபெக்ட்டும் கொடுப்பாங்க. சரியா? எஸ், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கர்வேச்சர் எஃபெக்ட், லென்த் எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. லென்த் எஃபெக்ட்டுக்கு ஒரே ஒரு டைம் ஒரு ஃபார்முலா கேட்டிருங்க, P0 × Kx அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? P0 × Kx P0 × Kx + mu ஆல்ஃபாப்பா. இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதை நம்ம அப்படி படிச்சது கிடையாது. P0 × Kx + mu ஆல்ஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எஃபெக்ட், mu ஆல்ஃபான்றது கர்வேச்சர் எஃபெக்ட். அவ்வளோதான். ஓகே, எதை கேட்குறோம் போட்டுக்கோங்க. ஆங்கரேஜ் ஸ்லிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கரேஜ் ஸ்லிப்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ண மீன்ஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, விட்டதுக்கப்புறம் நமக்கு சேஞ்ச் லென்த் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. 3 mm சேஞ்ச் ஆகுது, 4 mm சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். அப்போ ஆங்கரேஜ் ஸ்லிப் இதில் நடக்க வாய்ப்பு இல்லை, இதில் ப்ரீ டென்ஷனில். என்ன ரீசன்? நாங்கள் தான் பாண்டு கொடுத்துறோமே பர்ஃபெக்டாக. ஓகேங்களா? எங்களுக்கு தான் எந்த ஒரு இன்பிட்வீன் இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது இல்லையா? எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் எங்களுக்கு கிடையாது. டேரெக்டாக கான்டாக்ட் பிட்வீன் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ போஸ்ட் டென்ஷனில் வருமா? வரும் கண்டிப்பாக. சேஞ்ச் லென்த்தோட ஒரிஜினல் லென்த் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ் 1. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் தி கான்கிரீட். ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தெரியுங்களா? 3 × 10⁻⁴ × யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல். இது வந்து ப்ரீ டென்ஷனுக்கு. சரிங்களா? ஏன்னா டேரெக்டாக வந்து கான்கிரீட்டுடைய கான்டாக்டில் வந்து இவர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டக்ட் இருக்கனால கொஞ்சம் கம்மி, 2 × 10⁻⁴. ஓகேங்களா? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை log of T+2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸில் அப்ளை பண்ணோம். 2ன்றது ஆல்ரெடி டேஸில் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் அதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இது ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க இந்த ஆங்கரேஜ் ஸ்லிப். ஓகே, லாஸ் டியூ டு க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வரும் இல்லைங்களா? க்ரீப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அதிகமாக இருக்கும், டேஸ் இன்க்ரீஸ் ஆக க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கம்மியாகிட்டே நமக்கு வரும்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? π × m × fcன்ற க்ரீப் கோஎஃபிஷியன்ட், m மாடுலர் ரேஷியோ, fcன்றது ஸ்ட்ரெஸ் வேல்யூ அட் கான்கிரீட் லெவல். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஓகே, லாஸ்ட் டியூ டு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி மாடுலர் ரேஷியோ அண்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அட் ஸ்டீல் லெவல். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் வேல்யூ அட் ஸ்டீல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃப்சி அப்படின்றது ஸ்டீல் நம்ம கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே நம்ம சம் போடுவோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ m × fc, m × fc. ஓகே, இப்போ பாருங்கள் என்னென்னா இந்த போஸ்ட் டென்ஷனில் வேல்யூ வந்து நமக்கு சம்டைம் 0வும் வரும். எப்போ அப்படின்னா எல்லாவுடைய ஒயரையும் சரிங்களா, எல்லா ஒயரையும் சேம் டைம் நம்ம வந்து டென்ஷன் அப்ளை பண்ணுறோம். இந்த ஒயரிலும் சேம் டைம் டென்ஷன், இந்த ஒயரிலும் சேம் டைம் டென்ஷன், இதுவும் சேம் டைம் டென்ஷன். எல்லா ஒயரிலும் சேம் டைமில் நம்ம டென்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் வந்து 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் சேம் டைம் இஸ் அப்ளையிங் அப்படிங்கும்போது நமக்கு 0 எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் வர வாய்ப்பு இருக்குது. லாஸ் வந்து 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். லாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு க்ரீப். ஓகேங்க, க்ரீப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. க்ரீப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் நம்ம புரிஞ்சது இல்லைங்களா? லோடு அப்ளை பண்ணுறீங்க, லோடு அப்ளை பண்ணதுக்கு விட்டதுக்கப்புறம் இட் இஸ் கமிங் டு தி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராரா இல்லையோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆவார். ஓகேங்களா? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்படி இருக்கும்போது ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ வரும் அப்படின்னா 1 to 5% ஆஃப் இனிஷியல் ப்ரீசெசிங் ஃபோர்ஸ். 100 kN ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% எங்களுக்கு லாஸில் போயிடுது. சரிங்களா? எஸ், 5% லாஸ். அப்போ 5 kN வந்து 5 kN/m² எங்களுக்கு லாஸில் போயிடுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 95 தான். அப்போ அதோட எஃபிஷியன்சி நமக்கு எவ்வளோ? 95. சரிங்களா? எஸ், அதே மாதிரி தான் ரெண்டுக்குமே 1 to 5% காமன்ப்பா. சரிங்களா? ஜென்ரலி 1 to 5% ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. இது ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரே கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலி 1 to 5 கொடுக்கல. சரிங்களா? 1 to 8% கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 8% இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் ஏதோ ஒரு கொஸ்டின் தான் போட்டுக்கோங்க. ஜென்ரலாக
as per book வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5% தான் ஓகேங்களா. இது ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 to 8% அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. எஸ் ஓகே சரி சார். இப்போ இது ரெண்டுமே சொல்கிறீங்க. அப்போ லாஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரீ டென்ஷனில் தான் அதிக லாஸ் 20% அப்ராக்சிமேட்டாக வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதாவது அதிகமான லாஸ் எதில் இருக்குன்னா ப்ரீ டென்ஷனில் இருக்கும். போஸ்ட் டென்ஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 15% 18% இருக்கும்பா. மோர் லாஸ் வந்து பார்த்தீங்க எதில் அப்படின்னா ப்ரீ டென்ஷன் மெம்பரில் தான் நமக்கு வந்து மோர் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா அந்த லாஸ். உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. டிஎன்பிசி ஏ எழுதுறதுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் தெரியும். ப்ளஸ் நியூ ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதுனால இனிமேல் தான் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம சொல்கிற பாயிண்ட் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான் சரிங்களா. எல்லாமே ஆல்ரெடி ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் இது எல்லாம் ஓகேங்களா. எஸ் ஸோ லாஸ் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடல் ப்ரொவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா சரிங்களா. இப்போ கூட ஏஐ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கோடல் ப்ரொவிஷன் கேட்டிருப்பாங்க. அப்வர்டு கான்கே வந்து எவ்வளோ போயிருக்கக்கூடாது அது ஸ்பேன் டிவைட் பை 300 ஓகேங்களா. எஸ் ஸ்பேன் டிவைட் பை 300 1343 இருக்குது பார்த்தீங்களா. எஸ் இந்த கொஷின் ஓகே. எஸ் போகலாமா. ஓகே ஸோ கோடல் ப்ரொவிஷன் 1343 ப்ரீஸ்டஸ் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1343 9080 சரிங்களா. நான் படிக்கும்போது 9080 தான் வந்து யூஸ் பண்ணோம் சரிங்களா. எஸ் 2012 இப்போ ரீசனாக வந்திருக்கு. பட் அது யூஸ் பண்ணுறோமான்னு தெரில. 9080 ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவல் தான் ஓகே. எஸ் ப்ரீஸ்டஸ்ட் காங்கிரீட் போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட். ப்ரீஸ்டஸ்ட் காங்கிரீட்டுக்கு மினிமம் கிரேட் எவ்வளோ இருக்கணும் 40 இருக்கணும் சரிங்களா. எஸ் ப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தால் அதிகமாக இருக்கணும் வச்சுக்கோங்க M40. சிமெண்ட் கண்டென்ட் 360 kg/m³ இருக்கணும் சரிங்களா. 360 kg/m³ நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட் மினிமம் கிரேட் வந்து M30. அப்போ கேட்பாங்க இல்லைங்களா ப்ரீஸ்டஸ்ட் காங்கிரீட் ஜென்ரலி த கிரேட் ஆஃப் காங்கிரீட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் 30 to 40 ஓகேவா. எஸ் இது வந்து ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன் மென்ஷன் பண்ணல. ஜென்ரலாக ப்ரீஸ்டஸ் காங்கிரீட்னு சொல்லிட்டாங்க ஓகே. எஸ் ஸோ வாட் ஆர் தி கேஸஸ் த சிமெண்ட் கண்டென்ட் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 530 kg/mm³ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 530 kg/m³ ஓகே. அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா இது நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வரும் சரிங்களா. எஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் இஸ் 0.7 × root of FCK. மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 5000 × root of FCK போட்டாலும் ஓகே. 5000 × 700 root of FCK போட்டாலும் சரி சரிங்களா. இப்போ 2012 ஓகேங்களா. டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன் ஓகேங்களா. 2012 diameter of the duct ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இது கேட்டிருக்காங்க. The diameter of the duct is equal to 2 to 3 times of diameter of the wire அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போ diameter of wireனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டக்ட் அப்படின்றது அலுமினியம் டக்ட் சொன்னீங்களா 1 2 3 4 அப்படி இருக்குன்னா இப்போ diameter of the wire வந்து பார்த்தீங்கன்னா 5 mm. அப்போது 2 to 3 times அப்ராக்சிமேட் 2.5 வச்சுக்கிறாங்களா. அப்போ 2.5 அப்படின்றது நமக்கு என்ன வரும் 125 சரிங்களா. அப்போ 12.5 mm. அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்துன்னா ஒரு 12 அப்ராக்சிமேட்டாக வந்துன்னா ஒரு 15 mm டயாமீட்டர் ஓகேங்களா. மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் 2 to 3 times டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கேபிள் உள்ளே போகாது. ஹை ஈல்டு அப்படின்னா நமக்கு என்ன பெண்ட் ஆகி நின்றோம் ஸ்ட்ரக் ஆகிடும் சரிங்களா. எஸ் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து 2 to 3 times டயாமீட்டர் ஆஃப் ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே. எஸ் இப்போ டெப்த் ஆஃப் தி girder ஆர் தி பீம் கிரேட்டர் தென் 500 mm அப்படின்னா அது டீப் பீம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க சரிங்களா. அப்போ நம்ம டீப் பீம்னா சொன்னால் டெப்த் ஆஃப் தி பீம் கிரேட்டர் தென் 750 mm அப்படின்னா நார்மல் பீமில் டி பீம்னு சொன்னீங்க. சைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் ஸ்கின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.1% ப்ரொவைட் பண்ணணும் சொல்லியிருப்போம். இங்கே வந்து ப்ரீஸ்டஸில் வந்தீங்கன்னா டி பீம் அப்படின்னா டெப்த் ஆஃப் தி பீம் கிரேட்டர் தென் 500 mm அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாது சரிங்களா. எஸ் ஸோ சைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் 0.1% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அண்ட் ஸ்பேசிங் ஆல்சோ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 300 mm எங்கே நார்மல் பீமுக்கு ப்ரீஸ்டஸ் பீமுக்கு 200 mm ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் ஓகே டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இனிஷியல் டிஃப்ளெக்ஷன் ஓகே. இனிஷியல் கேஸ்ட் லெவலில் ஸ்பேண்டட் பை 250 ஆஸ் இட் இஸ் IS 456 தான் ஓகேங்களா. ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் ஸ்பேண்டட் பை 350 mm ஆர் 20 mm விச் ஒன் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த அப்வர்டு ஓகேங்களா. ஓகே நீங்கள் வந்து சார் நீங்கள் பாட்டுக்கு எசன்ட்ரிசிட்டின்னு சொல்கிறீங்க. நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் நல்லா கொஞ்சம் கான்கேவாக கொடுத்துட்றேன் சரிங்களா. மோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டுமே அப்படின்னு சரிங்களா. உங்கள் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்க முடியாது சரிங்களா. எஸ் அதாவது ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 1343 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் தி கேசஸ் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் சரிங்களா. அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஷுட் நாட் கிரேட்டர் தென் ஸ்பேன் டிவைடட் பை 300 mm அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸ்பேன் டிவைடட் பை 300 இதையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகே. எஸ் லாஞ்சிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா. மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் 0.15% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் தி HOST bars 0.2% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் MS bars அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். HOST bars வந்து 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா 0.15% கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் ஸ்லாபுக்கு படிச்சிருப்போம் சரிங்களா. இது வந்து MS பார்க்கு இது வந்து HOST பார்க்கு இது வந்து MS பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே மாற்றி வருது சரிங்களா. MS பார் அப்படின்னா 0.15%, HOST பார்னா
சாரி MS பார் அப்படிங்கும்போது 0.2% கிராஸ் செக்ஷன் ஏரியா, HOST பார் அப்படின்னா நமக்கு 0.15% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கிராக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா டாபிக் அது சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 1 மார்க். TRBலையும் சரி சரிங்களா, SSCலையும் சரி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லென்த் சரிங்களா. ரயில்வே எக்ஸாம்லையும் சரி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து டிரான்ஸ்மிஷன் லென்த்னா என்ன. அடுத்து இந்த கிராக் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 சொல்லிட்டு ஓகேங்களா. இது நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் எழுதும்போது கூட அந்த கொஷின் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. அந்த பார்ட் 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோ அதில் போட்டிருப்போம். ஓகே எஸ் போகலாம். கிராக் லோட் ஆர் கிராக்கிங் மூமெண்ட் அப்படின்றோம். the first cracking developed due to moment or load at tension fiber ஓகேங்களா is known as cracking load or cracking moment அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது அது டென்ஷன் லோடு, அப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ சார் எங்களுக்கு இருக்கணும்? வாட் ஆர் தி கேசஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.7 into root of FCK. இதுதான் நமக்கு ஃப்ளக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஓகேங்களா, இந்த வேல்யூ தாண்டி நம்ம அதிகமாக போகக்கூடாது. அப்படி கூட கேட்கலாம். இந்த கிராக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிராக் டெவலப் டியூ டு த மூமெண்ட் ஓகேங்களா ஆர் லோடு த டென்ஷன் ஃபைபர் த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் 0.7 into root of FCK. the grade of concrete is M25. what is the tensile stress? ஓகே கிராக்கிங் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட கேட்கலாம். அப்போ 35 3.5 நியூட்டன் per millimeter square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். அப்ளை பண்ணிங்கன்னா 5 வரும் இல்லைங்களா? எஸ் 7 5 35 ஒரு சாந்தல் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர் என்ன? பேஸ்ட் வந்து கிராக் ஓகேங்களா. கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாஸ் 3 ஸ்ட்ரக்சர் என்ன. கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர் நாங்கள் டென்சைல் ஃபோர்ஸே அலோவ் பண்ண மாட்டோம் சரிங்களா. எஸ் டென்சைல் ஃபோர்ஸ் அலோவ் பண்ணால் தானே நீங்கள் கிராக் வருதுன்னு சொல்கிறீங்க. நோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓவர் தி செக்ஷன் ஓகேங்களா. நோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓவர் தி செக்ஷன். எஸ் நோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓவர் தி செக்ஷன். டென்சைல் ஸ்ட்ரெஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். டென்ஷன் எங்களுக்கு 0. ஓகே கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர் கிராக்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் ஓகேங்களா. கிராக் எங்களுக்கு வராது சரிங்களா. கிராக் எங்களுக்கு வராது பட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க? 3 நியூட்டன் per millimeter square கொடுக்குறோம் சரிங்களா. 3 நியூட்டன் per millimeter 3 நியூட்டன் per millimeter square வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். பட் கிராக்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் அப்படின்றோம். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பர்மிட்டட் வித் இன் தி பர்மிசிபிள் லிமிட். அது வந்து கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர். இப்படியே கேட்பாங்க. ABCD கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்லேயே கேட்டுருவாங்க ஓகேங்களா. கிளாஸ் 3 ஸ்ட்ரக்சர் கிராக்ஸ் ஆர் அலவுட் வித்தின் தி பர்மிசிபிள் லிமிட் ஓகேங்களா. கிராக்ஸ் ஆர் அலவுட் வித்தின் தி பர்மிசிபிள் லிமிட். இட் ஷுட் நாட் பி அஃபெக்ட் தி மெம்பர் அப்படின்றோம். அப்போது மைல்டு மாடரேட் சிவியர்னு சொல்கிறீங்களா. 0.1 mm 0.2 mm 0.3 mm அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சோம் இல்லைங்களா. எஸ் ஸோ அப்போ கிராக் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்போ கிராக்ஸ் ஆர் அலவுடு பார்ஷியலி ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் மெம்பர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா. இது எக்ஸ்ட்ரா கொடுத்தது எழுதி வச்சிருக்கேன். த கிராக்ஸ் அலவுட் பார்ஷியலி ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் மெம்பர். இப்போ விஷயம் என்னென்னா பார்ஷியலி ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் நமக்கு தெரியாது. கிராக்ஸ் அலவுடுன்னு சொல்லாவே கிளாஸ் 3 ஸ்ட்ரக்சர் தான். கிளாஸ் 1ல் வந்து அலோவ் பண்ணுறாங்களா? அங்கே டென்ஷன் ஃபோர்ஸே கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எங்கே போய் கிராக் அலோவ் பண்ணுறது சரிங்களா. கிளாஸ் 2ல் பாருங்கள். கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அலவுடு, கிராக்ஸ் நாட் அலவுடு ஓகேங்களா. கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாட் அலவுடு அப்படின்றாங்க ஓகேங்களா. எஸ் அப்போது கிராக் அலோவ் பண்ணுறக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் ஆர் அலவுட் அப்படிங்கும்போது 3rd கிளாஸ் தான். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பார்ஷியலி ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எஸ் ஓகே லாஸ்ட் டாபிக் ஓகே டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. லாஸ்ட் கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியமான கண்டென்ட்டுப்பா இது சரிங்களா. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் வந்து இதுதான். டிரான்ஸ்மிஷன் லென்த்னா ஃபஸ்ட்டு என்ன ஓகே அப்படின்னா த லென்த் ஓகேங்களா. த லென்த் பாண்ட் லென்த்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக. ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்க. கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணும்போது ஓகேங்களா என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா. ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ் Pன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த டென்சைல் ஃபோர்ஸ் எடுத்துக்கூடிய லென்த்து தான், அதாவது பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். ஸோ ஓகே வாட் இஸ் த லென்த் ஓகே வாட் இஸ் த மினிமம் லென்த் டு கேரிங் தி to applying the pre-stressing force அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பக்காவாக டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ பாண்ட் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. பாண்ட் ஸ்ட்ரென்த் நீடட் டு கம்ப்ளீட் டிரான்ஸ்மிட் தி ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்மிஷன் லென்த் ஓகேங்களா. அந்த பாண்ட் லென்த் ஓகேங்களா. அந்த பாண்ட் லென்த் நமக்கு வேணும் இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சரிங்களா. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு ராடுக்கும் கொடுத்துருங்க. பிளைன் ஓகே ஒன்று மிஸ்ஸிங் இதில் பிளைன் ஆர் இன்டெண்டட் ராட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. பிளைன் ஆர் இன்டெண்டட் ராட்ஸ் அப்படிங்கும்போது 100 times டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. கிரிம்புடு ஒயர்ஸ் ஓகேங்களா. கிரிம்புடு ஒயர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 65 times டயாமீட்டர். டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் வந்து ஷுட் நாட் கிரேட்டர் தென் 5 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது ஸ்ட்ராண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது. ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 times டயாமீட்டர் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 18 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. எஸ் அவ்வளோதான்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ஸில்
இத்தனை வருஷம் கேட்ட கொஷின் இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ இந்த கோடல் ப்ரொவிஷனில் கூட அதிகமாக கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா மினிமம் கிரேடு என்ன முடிஞ்சு போச்சு. ப்ரீஸ்டஸ்க்கு மினிமம் கிரேடு M40, போஸ்டனிஸ்க்கு M30 முடிஞ்சு, அவ்வளோதான் அதிகம் கேட்டிருக்காங்க. மற்றது கூட அதிகம் கேட்டிருந்த 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோதான்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டஸில் கேட்கறதுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. எஸ், இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டஸோடைய டெக்னாலஜி சரிங்களா. ஸோ எப்போலாம் இந்த வீடியோ நம்ம முடிச்சுட்டு டிசைன் ஆஃப் RCCன்னு ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குது, அது மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் தான் ஓகேங்களா. RCC வால் டிசைன், ஸ்டேர் கேஸ் டிசைன், ரீடைனிங் வால், எர்த்துக் வேக், வாட்டர் டேங்க், ஸோ அதெல்லாம் நீங்கள் பேசிக் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸி ஆகிடும் ஓகேங்களா. எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுங்களா, அந்த ப்ரீஸ்டஸ் கான்க்ரீட் கர்டர்ஸ் எங்கேயாச்சும் வந்து பண்ணும்போது சின்ன சின்ன வீடியோ ஓகேங்களா, டெமோ வீடியோஸ் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னு நம்ம அதை டேரெக்டாக சைட்டில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.